உலகத்திலே முறையா 8 வயசு பொண்ண ரேப் பண்ண 7 பேரை ரிலீஸ் பண்ண சொல்லி கோரிக்கை வச்ச அரசியல்வாதிங்க இந்த பிஜேபி லீடர்ஸா தான் இருப்பாங்க. நான் இவனுங்களை பார்த்து கேட்கிற ஒரே கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, உங்க கட்சி பேர்ல தான் பிஜேபி இருக்குன்றதுனால இதெல்லாம் தின்னுவீங்களா? இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச ஆல்மோஸ்ட் 77 இயர்ஸ்ல பல பெரிய லீடர்ஸ் நம்மளோட நாட்டை ஆண்டிருக்காங்க. உலகத்துக்கு தேவையான 60% ஆஃப் தி ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுது. அதுலயும் ஜிடிபி நாமினல் லிஸ்ட் படி இந்தியா 4th பிளேஸ்ல இருக்கு. India has officially become the 4th largest economy in the world at $4 trillion. என்னதான் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயத்துல மட்டும் இந்தியா இன்னும் அப்படியே இருக்கு. பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட இளம்பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். Hi, this is Akash. You're watching Wisdom Series. Fasten your seatbelts. Let's take off now. First of all, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துட்டாலே பல தற்கொலைங்க முட்டு கொடுக்கறது என்னன்னா, அந்த பொண்ணையே 8 மணிக்கு மேல வெளியே போனா, அந்த பொண்ணையே 9 மணிக்கு வெளியே சுத்துறா அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் ஒரு அக்யூஸ் கிட்ட நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஒரு டீசென்டான பொண்ணு 9 மணிக்கு மேல வெளியே போக மாட்டா. ஒரு கற்பழிப்பு நடக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் ஒரு பையனை விட ஒரு பொண்ணுக்கு தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆக போகுது. பட் இன்னும் சில தற்கொலை இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இதுதான் உண்மை நம்பிட்டு இருக்காங்க. as per NCVS ரிப்போர்ட் படி 50% ஆஃப் த ரேப் ஈவினிங் 8 o'clock இருந்து ஏர்லி மார்னிங் 2 o'clock வரைக்கும் நடக்குது. இப்போ நீங்க சொல்லுங்களேன், இந்த பொண்ணு நைட் போனதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வெளியே போறாங்கன்னா அவங்களோட சேஃப்டி ஆல்மோஸ்ட் 50% தான். இப்போ நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். இப்பயுமே ஒரு பொண்ணு தனியா போறதுக்கு பயப்படுறான்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா ஒரு மேன் தான் எடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பொண்ணு 9 மணிக்கு மேல வெளியே போறான்றதுனால அவ கெட்ட பொண்ணு ஆயிட மாட்டா. உதாரணத்துக்கு சொல்ல போனா என்னோட கொலீக்ஸே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 9 o'clock மேல தான் ரிப்போர்ட்டே பண்றாங்க. இவங்க எல்லாம் நீங்க எப்படி தப்பான பொண்ணுன்னு போர்ட்ரே பண்ண முடியும்? No matter what time a girl goes out, she does not deserve to get raped. சில லூசுக்கு முட்டைங்க வந்துருவாங்க கமெண்ட் செக்ஷன்ல, ப்ரோ 8 மணிக்கு மேல அலிகேட்டர்ஸ் ப்ரோ. அலிகேட்டரா இருக்கிறதே நீங்க தானடா. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஸ்டாப் பீயிங் an alligator, ஸ்டார்ட் பீயிங் a man. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில தற்குறிஸ் வந்துருவானுங்க திரும்பவும். அந்த பொண்ணு ஏன்பா இப்படி ட்ரெஸ் போட்டிருந்தா, இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டதுனாலதான்ப்பா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் NCVS ரிப்போர்ட் படி விக்டிம் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு 80% ஆஃப் அக்யூஸ்டுக்கு ஞாபகமே இல்லை. ஒரு பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பொண்ணு கன்சென்ட் இல்லாம அந்த பொண்ணை தொடுறதுக்கு எந்த பையனுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஈவன் அது உங்களோட ஒய்ஃபா இருந்தாலும் சரிதான். இப்போ சில பேர் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ல தான் தப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இதுல 2 வயசு குழந்தையோட டயப்பர்ல இருந்து 70 வயசு பாட்டி போட்டிருக்கிற புர்கா வரைக்கும் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரேப்ஸ் கிளாத்திங்னால நடக்கிறது இல்ல, ரேபிஸ்டோட மைண்ட் செட்னால நடக்குது. இந்தியால அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கல்ச்சர் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அது என்ன தெரியுமா? ஹேஷ்டேக்ன்ற ஹேஷ்டேக் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த ஆப்போசிட்ல இருக்கிற பேர் மட்டும் எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டான். பேக் இன் 2012 நிர்பயா அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் மூவி பார்த்துட்டு 9:30க்கு துவாரகாக்கு பஸ் ஏறி இருக்காங்க. பட் அப்போ நிர்பயாக்கு தெரியாது அவங்க டிராவல் பண்ற கடைசி ரைடு அதுவா தான் இருக்கும்னு. பஸ் டிரைவர் அன்னைக்கு வழக்கமா போற ரூட்ல போகாம வேணும்னே வேற ரூட்ல டைவர்ட் பண்ணிருக்கான். பஸ்ல ஆல்ரெடி இருந்த 6 பேர் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, இந்த நேரத்துல நீங்க ஏன் இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துரு பிடிச்ச ராட் எடுத்து நிர்பயாவோட ஃப்ரெண்டோட தலையிலே அடிச்சு அந்த பையன் அன்கான்சியஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறமா இந்த 6 பேரும் சும்மா இருக்கல, இந்த 6 பேரும் சேர்ந்து நிர்பயாவை அபியூஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் சும்மா இல்லை, அதே அயன் ராட் எடுத்து அவங்க தலையில அடிச்சதும் இல்லாம அவங்க குடல் வெளியே வந்து விழுற அளவுக்கு அவங்களோட இன்டென்ஸ்டைனை கிழிச்சு வெளியே எரிஞ்சிருக்காங்க. அடிச்ச அடியில் அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்லாம் செம்மையா டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா 24 ஹவர்ஸ்ல சிசிடிவி கேமரா வச்சு இந்த அக்யூஸ்டை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. இப்படி சம்பவம் நடந்துச்சு, இந்த கேஸ் நடந்துச்சு, இது ஆக்ஷன். இதோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாடு ஃபுல்லா ப்ரொடெஸ்ட். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே நிர்பயா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு நினைச்சோம். பட் அப்படிதான் இல்ல. இந்த அபியூஸ் பண்ண அந்த 6 அக்யூஸ் இருக்காங்களே, இவங்களுக்கும் தண்டனை வந்து ரொம்ப சீக்கிரமாவே வெறும் 7 வருஷத்திலே கொடுத்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருந்தாங்க. பாராட்டுகள். அதுலயும் இந்த அபியூஸ் பண்ண 6 அக்யூஸ்ட்ல ஒரு அக்யூஸ்டோட ஏஜ் 17 இயர்ஸ் அண்ட் 6 மந்த்ஸ் இருந்ததுனால உனக்கு தப்பு பண்றதுக்கு ரொம்ப சின்ன வயசுப்பா, நீ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு புரிஞ்சுக்கணும், ரேப் பண்றது தெரியாம பண்ண தப்பு கிடையாது. ரேப் பண்றது தெரிஞ்சே பண்ற தப்பு. அது எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, அவனுக்கு 13 இயர்ஸா இருக்கட்டும் இல்ல 14 இயர்ஸா இருக்கட்டும், as long as he can rape,
he is a rapist and he deserves punishment. Back in 2017 உத்தரப்பிரதேஷ்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தைரியமான பொண்ணு, அப்போ ஆளுங்கட்சி பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சிங்கார் சிங் அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு பெட்டிஷன் ஒன்னு போட்டாங்க. போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஈவன் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஆளுங்கட்சிக்காரங்க அவ்வளோ த்ரெட்டன் பண்ணாங்க இந்த கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லி. ஆனா என்னதான் த்ரெட்டன் பண்ணாலும் இந்த பொண்ணு தைரியமா நின்று அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு இவங்களை த்ரெட்டன் பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணோட அப்பாவை விசாரணைங்கிற பேர்ல ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணோட அப்பாவை அநியாயமா கொண்டுட்டாங்க. எங்க இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இது நியூஸ் மீடியான்னு லீக் ஆகி கட்சி பேரு கெட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அநியாயமா பல முறை இந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பொண்ணு திரு யோகி ஆதித்யநாத் அவங்களோட ஆபீஸ் முன்னாடி தீ குளிக்க போறேன்னு சொன்ன நேஷனல் மீடியாவோட அட்டென்ஷன் எல்லாம் இந்த பொண்ணு மேல விழுந்துச்சு. அதுக்கப்புறமா தான் திரு யோகி ஆதித்யநாத் இந்த எம்எல்ஏவை பதவி நீக்கம் பண்ணாரு. அதுக்கப்புறமாவும் இந்த பொண்ணு அவங்க சும்மா இருக்க விடல. இந்த பொண்ணு கோர்ட்டுக்கு ஆஜராகிற டைம்ல இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட போலீஸ் வேன்ல போயிட்டு இருக்கும்போது இவங்களை வேணும்ட்டே கொல்றதுக்காகவே ஒரு ட்ரக்கை வச்சு இடிக்க வச்சிருக்காங்க. அதுல இவங்களோட 2 ரிலேட்டிவ்ஸும் இறந்துட்டாங்க. பட் லக்கிலி இந்த பொண்ணு மட்டும் உயிரோட இருந்து இந்த கேஸை ஜெயிச்சு இன்னைக்கு திரு மாண்புமிகு பிஜேபி எம்எல்ஏ மிஸ்டர் சிங்கார் இப்ப ஜெயில கழி தின்னுட்டு இருக்காரு. இந்த கேஸ்லயே இந்த பொண்ணுக்கு நியாயம் ரொம்ப சீக்கிரமாவே வெறும் 2 வருஷத்துல நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். பேக் இன் 2018 ஆசிஃபாக்கு நடந்த கொடூரத்தை யாராலையும் மறக்க முடியாது. கோவில் கருவறையில 6 பேரு ஒரு 8 வயசு பொண்ணை அநியாயமா அபியூஸ் பண்ணாங்க. இந்த அசால்ட் நடக்குது, இது ஆக்ஷன். பட் இதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மீண்டும் ஹேஷ்டேக்ஸ், மீண்டும் ப்ரொடெஸ்ட். Classrooms at Denton Guyer High School are missing some students after hundreds staged a walkout this morning. அந்த டைம்ல இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு எல்லாருமே அவ்வளவு போராடிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கோமாளி கூட்டம் மட்டும் இந்த அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஆளுங்கட்சி மினிஸ்டர் பிஜேபி எம்எல்ஏ திரு மாண்புமிகு லால் சிங் சௌத்ரியும் திரு சந்திர பிரகாஷும் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக இவங்களை விடுதலை பண்ணணும்னு கோரிக்கை வச்சு ஊர் ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகத்திலே முறையா 8 வயசு பொண்ணை ரேப் பண்ண 7 பேரை ரிலீஸ் பண்ண சொல்லி கோரிக்கை வச்ச அரசியல்வாதிங்க இந்த பிஜேபி லீடர்ஸா தான் இருப்பாங்க. நான் இவனுங்களை பார்த்து கேட்கிற ஒரே கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, உங்க கட்சி பேர்ல தான் பிஜேபி இருக்குன்றதுனால பீஸா தின்னுவீங்களா அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணும். 2019ல நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. 9 பேர் கொண்ட ஒரு குரூப் 200க்கு மேற்பட்ட பொண்ணுங்களை அநியாயமா ரேப் பண்ணி அதை வீடியோ எடுத்து பணத்துக்காக அவங்கள மிரட்டி இருந்திருக்காங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அதுல ஒரு பொண்ணை அநியாயமா அதே இடத்துல எரிச்சு கொண்டிருக்கானுங்க இந்த நாய்ங்க. இந்த 9 பேருக்கும் இவங்க வீட்டுல ஒரு தங்கச்சியோ இல்ல ஒரு அம்மாவோ இல்ல ஒரு குழந்தையோ இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அவங்கள பத்தி ஒரு செகண்ட் அதை நினைச்சிருந்தா இவங்க இப்படி எல்லாம் கண்டிப்பா பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. என்னதான் 200 பேர் இதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒருத்தர் கூட கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த கும்பல்ல இருந்த சில பேரு அப்போ ஆளுங்கட்சியில இருந்த ஆளுங்க கூட லிங்க்ல இருந்ததால நிறைய பொண்ணுங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. பட் ஆனா அதுல ஒரே ஒரு 19 வயசு பொண்ணு மட்டும் தைரியமா இந்த நாய்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. எங்க இந்த பொண்ணு கேஸ் ஃபைல் பண்ணிட்டா மத்த பொண்ணுங்கள முன்னாடி வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா ஒண்ணு கூடிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட வன்கொடுமைகளும் ஏகப்பட்ட த்ரெட்ஸும் இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு இன்டென்ஸா போச்சுன்னா, அப்ப எஸ்பி சௌந்தரராஜன்றவர் 19 வயசு விக்டிமோட பேரு அட்ரஸ் உட்பட எல்லாத்தையுமே லீக் பண்ணிட்டாரு. சட்டப்படி இது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா இவருக்கு அகேன்ஸ்டா எந்த ஆக்ஷனுமே அப்ப இருந்த அதிமுக கவர்மெண்ட் இவருக்கு அகேன்ஸ்டா எடுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எஸ்பி பாண்டியராஜன் லீக் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா, கேஸ் கொடுக்க முன் வந்துட்ட உன்னை பார்த்துட்டு மற்றவங்களும் முன் வந்துட்டா நாங்கெல்லாம் என்ன பண்றது? உன்னோட பேரை லீக் பண்றதுனால மற்றவங்க எல்லாம் பார்த்து பயந்து வீட்டுல அமைதியா இருக்கணும்ன்ற நோக்கத்துல அவர் ரிலீஸ் பண்ண மாதிரி தான் இது தெரிஞ்சிச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னதான் ஒரு விக்டிமோட பேரை சட்டத்துக்கு அகேன்ஸ்டா இவர் பிரஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இவர் அப்போ ஒரு பேருக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா இவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்திருந்தாங்க அப்போ இருந்த ஆளுங்கட்சிக்காரங்க. இதுல இன்னொரு ஐரணியான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு டாஸ்மாக்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப மிஸ்டர் பாண்டியராஜன் நடத்தின தாக்குதல்ல அந்த பொண்ணு செவித்திறனை இழந்துட்டாங்க. இவ்வளவு சாதனைகள் பண்ண மிஸ்டர் பாண்டியராஜனை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா இவருக்கு கரூர் மாவட்ட எஸ்பியா ப்ரமோஷன் பண்ணி கௌரவிச்சிருந்தாங்க
அப்போ ஆளுங்கட்சிக்காரங்க. இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா நம்ம இந்தியால இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. பல வருஷமா கேஸ பிடிச்சி இழுப்பாங்க, ஆனா ஒரு ப்ரோக்ரஷனுமே இருக்காது. ஆனா இதுவே மத்த வெளிநாடுகள்ல என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? சவுதி அரேபியாவா இருந்தா அதோட கழுத்தை அப்பவே வெட்டிடுவாங்க. ஈரானா இருந்தா உடனே தூக்குல போட்டுருவாங்க. ஜெர்மனியா இருந்தா கேஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஆப்கானிஸ்தானா இருந்தா உடனே சுட்டு கொன்றுவாங்க. நார்த் கொரியாவா இருந்தா பப்ளிக்கா நிக்க வச்சு சுடுவாங்க. தண்டனைங்க கடுமையானாதான் இந்த மாதிரிப்பட்ட தப்புகள் எல்லாம் குறையும். இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல வெறும் 4ல் 1 கைதிக்கு தான் தண்டனை கிடைக்குது. அதுலயே இந்தியால நிறைய பொண்ணுங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா நடந்த வயலன்ஸை ரிப்போர்ட் பண்ணாமலே போயிடுறாங்க. நீங்க ஒரு சர்வைவரா இருந்தா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி தைரியமா ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது உங்களோட ஃபால்ட் கிடையாது. அது உங்களோட ட்ரெஸ்னாலேயோ இல்ல வேற எதுனாலேயோ கிடையாது. இதுக்கு முழுக்க காரணம் அந்த அக்யூஸ்ட். அண்ட் இதுல நீங்க இன்னொரு விஷயம் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ். உங்களுக்கு தேவையான ஹெல்ப் லைனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அந்த ஹெல்ப் லைன்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலாம். நோ மேட்டர் வாட் யூ டிட் ஆர் வாட் யூ செட் ஆர் வாட் யூ wore, a rape is never a survivor's responsibility. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை ஜட்ஜ் பண்றதை நிறுத்துங்க. அவாய்ட் பாசிட்டிவ் டாக்ஸிசிட்டி. நல்லவேளை நீ உயிரோடவாச்சும் இருக்கியே, இல்லைன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்ற பேர்ல டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி கொடுக்காதீங்க. இது அவங்களை இன்னும் ஹர்ட் பண்ணும். அவங்களுக்கு பக்கபலமா இருங்க, அவங்களை கேர் பண்ணுங்க. ஒரு சர்வைவர் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து ஓப்பனா சொல்றாங்கனாலே உங்களை ரொம்பவே நம்புறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களோட நம்பிக்கையை நீங்க எந்த விதத்திலயும் பிரேக் பண்ணிடாதீங்க. நீங்க எதுவும் அசியூம் பண்ணாம உங்களுக்கு எந்த விதத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்களே முன் வந்து கேளுங்க. தயவு செஞ்சு ஒரு சர்வைவர் உங்ககிட்ட வந்து ஓப்பனா இந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்றாங்கன்னா, நீ அங்க போன, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த, இந்த மாதிரிப்பட்ட क्वेश्चंस எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. சர்வைவர் wants to hear only one thing, you are not alone in this, I am ready to support you, it's not your fault. இது நீங்க சொன்னாலே போதும். இதெல்லாம் சொன்னா போதும் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, it will take time. அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுங்க. அவங்களோட ரிகவரியில நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள நீங்க ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகலாம். அவங்கள திடப்படுத்திட்டு அவங்கள ரிப்போர்ட் பண்ண வைங்க. பிகாஸ் நீங்க நிறைய ரிப்போர்ட் பண்ணதான் சேஞ்சஸ் வரும். இந்தியால மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்படாமலே இருந்து இந்த அளவுக்கு கொடூரத்தை நம்ம பாக்குறோம். ரிப்போர்ட் பண்ணா இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரும். இன்ஃபேக்ட் பொள்ளாச்சி கேஸ்ல கூட ஒரே ஒரு பொண்ணு தைரியமா முன் வந்து ரிப்போர்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு 200 பொண்ணுங்களுக்கு மேல அந்த கேஸ்ல நீதி கிடைச்சிருக்கு. ஸோ தைரியமா முன்னாடி வாங்க. இஃப் யூர் அ மேன், நீங்க மேரிடா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இஃப் ஷீ சேஸ் நோ, இட் இஸ் நோ. நீங்க அந்த பொண்ணு சைலண்டா இருந்தா it doesn't mean that she has given consent. If she is confused, it doesn't mean that she has given consent. அவங்க எஸ் சொன்னா மட்டும்தான் அது கன்சென்ட்ல வரும். கன்சென்ட் இல்லாம எந்த பொண்ணு மேலயும் கை வைக்காதீங்க. பிகாஸ் நீங்க கன்சென்ட் இல்லாம ஒரு பொண்ணு மேல கை வச்சீங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய மென்டல் ட்ராமால தான் கொண்டு போய் முடியும். நீங்க உண்மையிலே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையோ ஆர் உங்களோட ஒய்ஃபையோ நீங்க லவ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களோட பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு செக்ஸ் வேணும்ன்றதுக்காக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது வரைக்குமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மார்ஷியல் ரேப்புக்கு அகேன்ஸ்டா எந்த சட்டமுமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்க உங்களை நம்பி அந்த பொண்ணை ரெஸ்பெக்டோட நடத்துங்க. எனக்கு பர்சனலா ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை சொல்லவா? பேக் இன் 2019 நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கோயம்புத்தூர்ல இருந்து எங்களோட ஊருக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். அப்போ நாங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் பேசிட்டு வந்தோம். அதுல எங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்த ஒரு வயசானவர் என்னோட ஃப்ரெண்டை தப்பா பார்த்தாரு. அந்த பார்வையில எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல நான் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தேன். நான் அவனை எதிர்த்து ஜஸ்ட் ஒரு முறைச்சு ஜஸ்ட் எந்திரிக்க தான் செஞ்சேன். அவன் பார்த்து பயந்து வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டான். ஆல்மோஸ்ட் 1700 பீப்புள் கிட்ட இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டிய இதெல்லாம் ஒண்ணுதான், எந்த பொண்ணுகிட்டயும் நீங்களும் தப்பா நடந்துக்காதீங்க. வேற யாராவது தப்பா நடந்து ட்ரை பண்ணாலும் நீங்க ஏன்னு முன்னாடி நின்று கேளுங்க. தட் மேக்ஸ் யூ a real man. அந்த ஒரு குவாலிட்டி வந்து எல்லாருக்குள்ளயும் வந்துட்டாலே இந்த மாதிரி தப்புகள் நடக்க வாய்ப்பே இல்லை. Together we can make this world a better place.